மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், இரண்டாவது நாளாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அமித்ஷாவுடன் நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பாஜக தரப்பிலிருந்து கேட்கப்படுவதாகவும் அதிமுக தரப்பிலிருந்து 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொடுக்க முன்வர்றதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து கூட்டணியில வேற எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இணைக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருதே, உங்களோட பார்வை? 20 முதல் 25 தொகுதிகள் அப்படிதான் எனது பார்வையும் கூட. என்ன காரணம்னா, அதிமுக 160-170 தொகுதியில் நிக்கணும். இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன. ஏற்கனவே 2024 என்டிஏல இருந்த கட்சிகள், இப்போ பாமக, அன்புமணி, இப்படி பல கட்சிகள் இருக்கின்றன. பிஜேபிக்கு அதிக தொகுதி கொடுத்தா அவங்களுக்கு தொகுதி கொடுக்க முடியாது, அவங்க மன வருத்தம் அடைவார்கள். அது போக தாவேகா ஆப்ஷன் இருக்கிறதுனால தாவேகாவுக்கும் போறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. எனவே ஏதாவது ஒரு வகையில ஒரு நம்பர் அட்லீஸ்ட் இண்டிகேட்டிவா மனதளவிலையாவது முடிவு பண்ணணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக பார்ப்பதை விட வேலுமணி மாதிரியானவர்கள் பார்ப்பது நல்லதுன்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இங்க வேலுமணி நியாயமா பார்த்தா அவரு நயினார் நாகேந்திரனோட தாங்க பேசணும். ஏன்னா தமிழ்நாடு மாநில தலைவர் அவர் தான். ஆனா உள்துறை அமைச்சரோட பேசுறாருன்னா, அமித்ஷா தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கூட்டணிகள், தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பு எல்லாமே உள்துறை அமைச்சர் கையில இருக்கிறதா தான் நான் உணர்றேன். அப்போ அமித்ஷா ஒத்துக்கிட்டா எல்லாமே சரிதான். எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணி அவர்கள் அந்த செய்தியை எடுத்து செல்வார். முடிவு செய்ய வேண்டிய விஷயம் எதுவாக இருக்குன்னா ஆட்சியில பங்கு. ஆனா 20-25 தொகுதிகள்னா ப்ரீ போலா ஆட்சியில பங்குங்கிறது அதிமுக ஒத்துக்காது. போஸ்ட் போலா வரலாம், மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம். அப்படியான சூழ்நிலையில் தான் பிஜேபி 30 எதிர்பார்க்குதுங்கிறது சரிதான். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கேட்பாளர்கள் இருக்காங்க. பிஜேபி வளர்த்துருக்குங்க. ஆவரேஜா 10% ஓட்டு வங்கி இருக்கு. அண்ணாமலை ஃபார்முலா தொடர்ந்து இருந்தால் அது பிஜேபிக்கு நல்லதாக இருந்திருக்கும். அதாவது தனியான கூட்டணி தனியாகவே டெவலப் பண்ணி கொண்டு வந்தா சரியா இருக்கும். இதுதான் அண்ணாமலை ஃபார்முலா. 2 கழகங்களுக்கும் மாற்று. அப்படிதான் இப்ப தாவேகாவுக்கு ஸ்பேஸே இல்லாம போயிருந்திருக்கும். விஜய்க்கும் அண்ணாமலைக்குமான போட்டியாக மாறி இருக்கும். அண்ணாமலைக்கான மெரிட் கூட, அதுல ஃபார்மர் ஐபிஎஸ் ஆபீசர்ங்கிற முறையில மெரிட் கூட. காரணம் என்னன்னு தெரியல, அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார்கள் பிஜேபின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக வீழ்த்தியாக வேண்டுங்கிற அர்ஜென்சி கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். அப்படி என்றால் அதிமுக பிஜேபி கூட்டணியில தொகுதி பங்கீடு குறித்த இண்டிகேஷன் ஓவர். இவ்வளவு தொகுதி தான், அதிமுக 120, பிஜேபி 30, 190, மீத இருக்கிற தொகுதிகளை பிரித்து கொடுப்பது, இப்படி மனதளவில் முடிவு ஏற்பட்டு விட்டதுன்னு தான் நான் யூகிக்கிறேன். அதே போல நேற்று புதுக்கோட்டை கூட்டத்தில் பேசும்போது அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையும், அப்பேற்பட்ட ஒரு மெகா கூட்டணியும் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த மெகா கூட்டணியில பிற கட்சிகளை இணைக்கிறதுல என்ன சிக்கல் நிலவரதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? சிக்கல் இதுதாங்க. பிஜேபிக்கு எத்தனை தொகுதின்னு முடிவு பண்ணாதான் அடுத்தடுத்த கட்சிகளுக்கான தொகுதி முடிவு வரும். பிஜேபிக்கு ஈக்குவலா பாமக எதிர்பார்க்கும். ஓரளவுக்கு நியர் ஈக்குவலாவது வரணும் அன்புமணி தலைமையிலான பாமக. அப்ப பிஜேபிக்கு 25 தான் அப்படின்னு பிக்ஸ் ஆகணுங்க. அதிமுகவுக்கு இவ்வளவுதான், பிஜேபிக்கு இவ்வளவுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆனா தான் அடுத்த கட்டம் இது நகரும். அது 2 தலைவர்களுக்குமே தெரியும். அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். அதை முதல்ல பேசி முடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் காரணமா இருக்கும். நேற்றைய கூட்டத்துல இருந்து கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் வாரம் 2வது வாரம் தேர்தல் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இனி இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நேரமே இல்லை. அப்ப மிக இயல்பாக வேலுமணி அமித்ஷா இன்றைய பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். பிற கட்சிகளை இணைக்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப பாமக உட்கட்சி பூசல் காரணமாக பிளவுபட்டு இருக்கு. அவற்றை ஒருங்கிணைத்து இணைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய களச்சூழலை பொறுத்து பார்க்கும்போது ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்ல. 2 பேரையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வரலாம், அதாவது ஒரே கூட்டணி கீழே. 2001 தாய் காங்கிரஸும் தமாகவும் ஒரே கொடைக்கு கீழ் அதிமுக கூட்டணிக்குள் இருந்தன. ஆனா ஒருங்கிணைப்புலாம் கிடையாது. காங்கிரஸுக்கு இத்தனை சீட்டு, தமாகவுக்கு இத்தனை சீட்டு. அப்படியான ஒருங்கிணைப்பு சாத்தியம். ஏன்னா அமித்ஷா அவர்கள் முயற்சி அதில் எடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒருங்கிணைப்பு சாத்தியப்படாவிட்டால் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு திமுக கூட்டணியில் அவங்க எதிர்பார்க்கிற இடம் கிடைக்காது. விசிக வேற அங்க இருக்கு. திமுகவோட ஒருங்கிணைப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல ஓ பன்னீர்செல்வம் அமமுகவோட தலைவர் டிடிவி தினகரனுடனான பேச்சுவார்த்தையும் இருக்கு. மறுபுறம் இபிஎஸும் ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களையெல்லாம் எப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாங்க? அதுக்கு என்ன வியூகம் இருக்கும் அவங்க தரப்புல?
காலையில் கூட ஆங்கில பத்திரிகையில செய்தி இருந்தது. ஓபிஎஸ் தரப்புக்கு 20 சீட் அவங்க கேட்டதாகவும், விஜய் வந்து 12 சீட் வரைக்கும் ஒத்துக்கொண்டதாகவும், 15 சீட்ல முடிவாகும்னா ஒரு ஹேஷியமான செய்தி தான். ஆனா இண்டிகேஷன் புரியுது. 15 சீட்டு கிட்டத்தட்ட 15 சீட்டு ஓபிஎஸ் எதிர்பார்க்கறதுனா அதே 15 சீட்டை அல்லது அதுக்கு மேல சற்று மேலாக டிடிவி எதிர்பார்ப்பார். இந்த 15-20ங்கிறது வேற எந்த கூட்டணியிலும் வாய்ப்பே இல்லைங்களா? அந்த நம்பருக்கே வாய்ப்பு இல்லையே. தாவேக்கால மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 234 அங்க வந்து ஓபனா இருக்கிற மாதிரி தான். பழைய எம்எல்ஏக்கள் யாரும் கிடையாது. சிட்டிங் எம்எல்ஏ இருந்தா பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ 234 ஓபன் தான். 15 நம்பர் கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க. 15 தொகுதியும் ஓபிஎஸ் விரும்புகிற தொகுதி கொடுக்கணும். அவருக்கு செல்வாக்குள்ள தொகுதி. ஓபிஎஸ் கேண்டிடேட் தூக்கி தருமபுரியில் போட முடியுமா, கிருஷ்ணகிரியில் போட முடியுமா? அதே மாதிரி தான் டிடிவியும் அவருக்கு செல்வாக்குள்ள தொகுதியில் கொடுக்கணும். அதையும் சேர்த்து தான் தலைவர்கள் பார்ப்பார்கள். அப்படி என்றால் 2 பேருமே தாவேக்காவுக்கு போற வாய்ப்புகள் தான் அதிகம். நிச்சயமா அமித்ஷாவுடனான பேச்சுவார்த்தை தொடர்பான உங்களோட பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி சார்.